நலங்கள் யாவும் தருபவளே அருள் மாறி நபக்கரக நாயகியே கருமாறி நலங்கள் யாவும் தருபவளே அருள் மாறி மங்கள வடிவான சங்கரியே மங்கள வடிவான சங்கரியே திரு மாதவன் சோதரியே வைசவியே திரு மாதவன் சோதரியே வைசவியே நபக்கரக நாயகியே கருமாறி நலங்கள் யாவும் தருபவளே அருள் மாறி சும்மா இருடா பூதி கட்டி நவக்கரன் ஐயா என்ன பாடவே இல்லை நான் எடுத்து வச்சே மறந்து வச்சு SS மூர்த்தி புதியோளம்மா நவக்கிரக நாயகியே கருமாறி நலங்கள் யாவும் தருபவளே அருமாறி நவக்கிரக நாயகியே கருமாறி நலங்கள் யாவும் தருபவளே அருமாறி மங்கள வடிவான சங்கரியே மங்கள வடிவான சங்கரியே திரு மாதவன் சோதரியே வைசவியே திரு மாதவன் சோதரியே வைசவியே நவக்கரக நாயகியே கருமாறி நலங்கள் யாவும் தருபவளே அருள் மாறி
எஸ் மூர்த்தி, ஆர் ராமநாதன், புதிய பெடல்ஸ் புதியவளத்தை சேர்ந்த அன்பு உள்ளம் இந்த பாடலை பாராட்டி 200 ரூபா கொடுத்து பெருமை சேர்த்துள்ள அன்புலத்துக்கு என்ன சார்பாக என் கலைக்குழு சார்பாக நன்றி வணக்கம். புதிய சிட்டேன் இந்த மைக் அமர்த்திடுங்க. காசுதான் கடவுள் அப்பா, அந்த கடவுளுக்கு எது தெரியுமப்பா, கடவுளுக்கு எது தெரியுமப்பா. காசுதான் கடவுளப்பா, கடவுளுக்கும் எது தெரியுமப்பா. காசுதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் எது தெரியுமப்பா. கைக்கு கை மாறு பணமே, உன்னை கைப்பற்ற இருக்கிறது மனமே. கைக்கு கை மாறு பணமே, உன்னை கைப்பற்ற இருக்கிறது மனமே. தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது செல்வதுண்டோ. தேடும் போது வருவதுண்டோ, போகும் போது செல்வதுண்டோ. காதேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. தாயை தவிர தந்தையை தவிர காசா எதையும் வாங்கிடலாம். தாயை தவிர தந்தையை தவிர காசா எதையும் வாங்கிடலாம். தலையா பூவா போட்டு பார்த்து தலை வணங்காமல் வாழ்ந்திடலாம். கல்லறை கூட சில்லறை இருந்தா வாய்த்திருந்தே மொழி பேசுமடா. கல்லறை கூட சில்லறை இருந்தா வாய்த்திருந்தே மொழி பேசுமடா. இல்லாதவன் சொல் சபையேறாமல் ஏளனமாக போகுமடா. அதேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. அளவுக்கு மேலே பணம் வைத்திருந்தால் அவனும் திருடன் உண்டாகும். அளவுக்கு மேலே பணம் வைத்திருந்தால் அவனும் திருடன் உண்டாகும். வரவுக்கு மேலே செலவுகள் செய்தால் அவனும் குருடன் உண்டாகும். களவுக்கு போய் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தா தருமமடா. களவுக்கு போய் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தா தருமமடா. கூட்டுக்கு மேலே கூட்டை போட்டு பூட்டி வைத்தால் அது கருமமடா. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா.
எப்போ வருவீங்க பக்கம் திரும்பாத நம்ம பூஜை பண்றான்டா. வாங்க ப்ரோ. ஐயமரே அத்தமரே வணக்கம். ஹலோ ஹலோ ஐயமரே அத்தமரே வணக்கம். அன்புத்த கொத்து நல்லா நடக்கும். ஐயமரே அத்தமரே வணக்கம். உங்க அன்புத்த கொத்து நல்லா நடக்கும். ஐயமரே அத்தமரே வணக்கம். அன்புத்த கொத்து நல்லா நடக்கும். சிறியோட சிறுமிகளே வணக்கம். இங்க சிரிச்சக நாடுகள்லாம் இருக்கும். அப்படி தந்தானே தந்தானே தன்னனானே. தகதபி தன்னனானே. தந்தானே தந்தானே தந்தானே. அடி தகதபி தந்தானே. அப்படி சின்னமாரே சித்திமாரே வணக்கம். இங்க சிறப்புடைய நாடகம் தான் நடக்கும். சித்தமரே வணக்கம். நீங்க சிறப்பாக நாடகம் தான் நடக்கும். அப்படி பெருமாரே வணக்கம். இங்க பெருமையோட நாடகம் தான் நடக்கும். பெருமரே வணக்கம். நீங்க பெருமையுடன் நாடகம் தான் நடக்கும். அப்படி தந்தானே தந்தானே தன்னனானே. தகதபி தன்னனானே. தந்தானே தகதபி தந்தானே. ஓடுப்பா. அத வர இத வர பப்பொண்ணு. என் பொண்டாட்டி சோறு போட்ட சப்பொண்ணு. இத வர மப்புன்னு. ஒரு பொண்டாட்டி போட்டா சர்வ பொண்ணு. மாம மர மச்ச மர வணக்கம். நீங்க மதிப்பு வச்ச நாடுகள்லாம் இருக்கும். மாமமரே மக்கமரே வணக்கம். நீங்க பெருமையுடன் நாடகம் தான் நடக்கும். தந்தானே தந்தானே தன்னனானே. தகதபி தன்னனானே. தந்தானே தகதபி தந்தானே. ஓடுங்க மாமா. புருஷனே ஐயமல்ல பிள்ளுக்குட்டி பெத்தெடுக்கும் புண்ணியவதிகளுக்கு வணக்கம். புருஷே இல்லாம புள்ளுக்குட்டி பெத்தெடுத்த புண்ணிய வாட்டுக்கு வணக்கம் வணக்கம். இத்தனை சிறப்புடைய வித்தகத்துல சிறந்த எண்ணிய பெரியோருக்கு வணக்கம். இத்தனை சிறப்புடைய வித்தகத்தில இருந்த ஏழைய பெரியவருக்கு வணக்கம் வணக்கம். தந்தானே தந்தானே தன்னனானே. தகதபி தன்னனானே. தந்தானே தகதபி தந்தானே. போடுங்க சேரண்ணே. புருஷனே ஐயமுள்ள புள்ளுக்குட்டி பெத்தெடுக்கும் புண்ணியவதிகளுக்கு வணக்கம். புருஷே இல்லாம எத்தனை வட்டம்? புருஷனே ஐயமுள்ள புள்ளுக்குட்டி பெத்தெடுக்கும் புண்ணியவதிகளுக்கு வணக்கம். தந்தானே தகதபி தந்தானே. தந்தானே தந்தானே தன்னனானே. தகதபி தன்னனானே. போடுறேன் முடியாண்டே. பொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வச்சிருக்க பெட்டிக்காருக்கு வணக்கம் வணக்கம். பொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வச்சிருக்கு திறமசாலிக்கு வணக்கம். பொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வச்சிருக்க மிருதக்காருக்கு வணக்கம். தந்தானே தகதபி தந்தானே. அப்படி தந்தானே தன்னனானே. தகதபி தன்னனானே. தந்தானே தன்னனானே. தகதபி தன்னனானே. பலே பிற அன்பு சார்ந்தே பெரியோர்களுக்கும் பெற்றெடுத்த அருமை தாய்மார்களுக்கும் உடன் பரவாதே சகோதர சகோதரிகளுக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சொல்லக்கூடிய காவல் பொறுப்புணியேற்று கடமை சேர்க்க வந்துள்ளே அனைத்து காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கும் அட்டென்ஷன். சாண்டே குடிக்கி முந்தி மாதிரி சாப்பிடறல சரிங்க சரிங்க சாண்டே சின்ன பழைய அப்படிலாம் இருந்துட்டாலும் அதுக்கு நியாக காவல் பொறுப்பினேற்று கடமை சேர்க்க வந்துள்ள அனைத்து காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கும் மற்றும் காலையில் காடு சென்று மாலையில் விடு திரும்புகின்றேன் இந்த மண்ணை பொன்னாக்கின்ற ஏனைய விவசாய பெருங்குடி மக்களுக்கும் அதுக்கு நியாக நாடக கலைஞர் வாழ வைக்கும் அனைத்து நாடக ரசிகர் பெருமக்கள் அனைவருக்குமே எங்களது பணிவான இரவு வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமாம் மாமா வந்ததுமே சொல்லியாச்சு மாமா வணக்கம். இனிமேல் யாருக்கு கூடாது மாமா சொடக்கா. உங்களுக்கு சொடக்கா இருந்தால் எங்களுக்கு வந்துருங்க பிடக்கட்ட காரணத்தினால எல்லாம் நல்லா இருக்கு மாமா.
கூட்டம் தான் ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி இருக்கே சேதண்ணே. என்ன மாப்பிள்ள இப்படி சொல்றீங்க? ஆமா மாமா, ரொம்ப கம்மியா இருக்கே. என்ன வந்ததுல இருந்து சேது மாமாட்டே போறேன் என்ன? எல்லார்ட்டையும் வருவேன், ஒவ்வொரு ஆள்கிட்டையும். நீங்க தான் எனக்கு புருஷன், விடிய விடிய. ஓ, நாங்க போர் புருஷனா? ஆமா, போர் புருஷன். ஏன் போர் புருஷன்? ஏன் போர் புருஷன்? ஒரு ஆள நாங்க போர் போடுறதுனால போர் புருஷன். போர் போடுறதுனால போர் புருஷன். ஆனா நீங்க போட்ட போர்ல ஒரு தண்ணியே வரலையே. யாரு சொன்னது? சட்டி கலப்பைய போட்டாவல. நீங்க போட்டுட்டாலும் புங்கு தொலைஞ்சு போகும் பல. ஏமாமா அப்படி சொல்றீங்க? அன்னைக்கு அப்படித்தான் வந்தேன், நீங்க பாட்டுக்கு அசந்து தூங்கிட்டீங்க. சரி, அப்படிலாம் இருந்துட்டாலும் மாமா கூட்டம் ரொம்ப கம்மியா இருக்க மாதிரியா இருக்கு. கண்ணாடியை கழட்டிட்டு பார்க்கவா மாமா? இருங்க மாமா, பாக்குறேன். எங்க நம்மள எவ்வளவு ஊர்களுக்கு நாடகத்துக்கு போயிருக்கோமுங்க, நம்ம முதுகுளத்துல மாதிரி கூட்டம் எங்கேயுமே பார்க்கல. நீ நாடகத்துக்கு போனா தானே கூட்டம் இருக்கும். ஆமா, நான் போனது பூரா கரகாட்டத்துக்கு போனேன், நீங்க தவில் அடிக்க போனாலும். ஆமா, அப்படிலாம் இருந்துட்டாலும் ஆண்கள் கூட்டம் அதிகமா பெண்கள் கூட்டம் அதிகமானு தெரியவில்லை. ஆண்கள் கூட்டம்ல கை தட்டுங்க பங்காளியில பார்க்கலாம். அப்புறம் என்னை பெத்த அப்பா மார்களா இருக்காங்க போதும். பெண்கள் தமிழ்நாட்டோட கண்கள், என்னை பெத்த ஆத்தா மார்கள் பெண்களை கை தட்டுங்கத்த. அப்புறம் என்னத்தா போதும் தா, உங்களை வச்சு விடிய வச்சிருவேன். அதுவும் உங்க இனம் தானே? நம்ம இனம் தானே, அப்படி சொல்லுங்க. பரவாயில்ல, நம்மளும் இந்த லிஸ்ட்ல சேர்த்துட்டீங்கல்ல மாப்பிள்ள. உங்க மண்டே பார்த்தோன்னே அந்த மாப்பிள்ள. சரி மாமா, மண்டே தானே பாத்தியே, காமிங்க ஆசிர்வாதம். வேணாம் வேணாம், என் தொண்டையை பார்க்கல நீங்க. அடடா, அப்பல இருந்துட்டாலும் மாமா இன்னைக்கு கேள்வி கேட்கலான் இருக்கீங்க மாமா. என்ன கேள்வி? ஆண்கள்கிட்ட கேள்வி கேட்பேன், பெண்கள்கிட்ட கேள்வி கேட்பேன். சரி, நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு சரியா பதில் சொன்னாங்கன்னா ஆண்களுக்கு பூரா 60 கோட்டு நக்கிறதுக்கு ஊரு ஆதரேன். மாப்பிள்ள, இந்த போட்டியில நாங்களும் யாரு வேணா கலந்துக்கலாம் மாமா. நாங்கள் கலந்துக்கலாமா? யாரு வேணா சரியா பதில் சொன்னீங்கன்னா மட்டும்தான். வேற எதுவும் பிரியாணி எதுவும் கொடுக்கணும்? எது பிரியாணிலாம் இல்ல, பெரிய ஆணி வச்சிருக்கேன், 2 இன்ச்சு ஆணி. சரி சரி சரி, அப்படிலாம் இருந்துட்டாலும் பெண்கள்ட்டையும் கேள்வி கேட்பேன், அவங்களும் சரியா பதில் சொன்னாங்கன்னா பெண்களுக்கு பூரா 8 கிலோ மூக்குத்தி தரேன். 8 கிலோல மூக்குத்தி அரப்பவே எடுக்கிறதே பெரும்பாடா இருக்கு. 8 கிலோ நம்ம அப்பச்சி நகை ஆச்சாரி மாமா. ஆமா, வாங்கண்ணே வாங்கண்ணே, வாங்கண்ணே வாங்கண்ணே வாங்கண்ணே, போடலாம்ண்ணே. எந்த ஆச்சத்துக்கு அப்புறம் வாடகை? தம்பி சொல்லு தம்பி. என் நாடகத்திலே ஆரமணிய கலையரசு ஆரமணிய பின்பாட்டு சக்கரம் தள்ளக்கூடிய பார்த்து மரியாதை கூறி எனது அன்பண்ணாமாகிய நமது மேல பாரக்குள மாணவர் கண்டெடுத்த கேஏ முனியாண்டி அன்பண்ணா அவர்களுக்கு நமது கிராம சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகிறார்கள். யாதவர் வாயுக்குளம் கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை பூர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. மணியாண்டிக்கு போடுங்க, மணியாண்டிக்கு. சரி, முனியாண்டி அண்ணனுக்கு. அதுக்கு நேரம் எங்கள் மிருதங்க வாழ்த்து கொண்டிருக்கு பார்த்து மரியாதை கூறி எனது அன்பண்ணமாகி நமது கல்வி மடை மாணவர் கண்டெடுத்த சேது அண்ணா அவர்கள் கிராம சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகிறார்கள். பூரா கை தட்டலாமலாத்தா, ஏன் அமைதியாக உட்காந்துருக்கியே, ப்ளீஸ் கோஆப்ரேட். அதுக்கு நேரம் எங்கள் ஆல்ரவுண்ட் வாழ்த்து கொண்டு பார்த்து மரியாதை கூறி என் அன்பு தாய் மாமன் நமது மீனாட்சிபுரம் மாணவர் கண்டெடுத்த எம்எம் சரவணன் அன்பு அம்மா அவர்கள் கிராம சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகிறார்கள். அதுக்கு நேரம் எங்கள் தாள வாழ்த்து கொண்டிருக்கும் பார்த்து மரியாதை கூறி எனது அன்பப்பா நாடா கலை உள்ளத்தில் அவருக்கு தான் எனக்கு 12 வயசு, சின்ன பையன், பச்சை மண் அன்பப்பா சாத்தினி அழகு அவர்கள் கிராம சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகிறார்கள். உங்கள் முன்பாக பப்புநாதன் எடுத்துக்கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அன்பு மாப்பிள்ளை சைக்கிள் ஜாக்சன் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. பார்த்து மரியாதை கூறி என் நாடகத்தின் அமைப்பாளர் மைய எனது உயிருக்கு மல்லானே நமது கண்டிலன் மாநகரம் போட்டக்கூடிய அன்பண்ணா தங்கப்பாண்டி அவர்கள் கிராம சார்பாக பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறோம். எம்சிவி யூடியூப் சேனல் அண்ணன் மேகராசன் அவர்களுக்கு பொன்னாடை பூர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. பைசா வச்சுருக்காங்க. அண்ணே வாங்க வாங்க வாங்கண்ணே, அண்ணே மேலே வாங்கண்ணே. அடுத்து இங்கே சிறந்த முறையில் ஒளி ஒளி அமைத்து கொண்டிருக்கும் சென்ட்ரல்மா தமக்கென்று போட்டாச்சு அண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. அதுக்கு நேக ஆமாம் அப்படிலாம் இருந்துட்டாலும் மாமா கேள்வி கேட்போமா? முதல் கேள்வி பெண்கள்கிட்ட கேட்பேன், ரெண்டாவது கேள்வி ஆண்கள்கிட்ட கேட்பேன். பெண்களை நல்லா கவனிச்சுக்கலங்கத்தா, திருமணான பெண்களை மட்டும் முக்கியமாக கவனிச்சுக்கலங்கத்தா. காலையில் எந்திரிச்சதுமே கணவனே கண் கண்ட தெய்வம் உண்டு, அவங்க புருஷங்கால ஒரு 5000 10 லிட்டர் தண்ணியை ஊற்றி நல்ல புருஷங்கால லேசாக அலசிட்டு, ஆமாம் அவங்க புருஷங்கால
விடிய காலையில் எந்திரிச்சமே தொட்டு கும்பிட்டு வணங்கிட்டு அப்புறம் தான் வேலை வெட்டி பார்ப்பேன்ற பெண்கள் மட்டும் என்னை பார்த்தா ஆத்தாமாரு புண்ணியவதை மட்டும் கையை தூக்குங்கத்தை பார்ப்பான். நான் ஒரு ஆள் கை தூக்கல, அதுகளுக்குள்ள அடிச்சுக்கிறா பாரு. நீ தூக்கு நான் தூக்கு அவங்கெல்லாம் நினைப்பாங்க மாமா. இந்த எடுவட்ட தூமி குடிக்கும் மங்களுக்கு கஞ்சி ஊத்துரு பெரிய இளவு மச்சரு இவங்க காலை வேற தொட்டு கும்பிடணும் மாக்கண்டு. ஆம்பளை ஆள் படுத்து தூங்கட்டேன் சேதண்ணே. விடிய காலில் ஆம்பளை ஆள் வேலை பாட்டு இருந்தா அழுப்புல படுத்திருப்பாங்க. ஆம்பளை ஆள் வெதரில் மிதிக்கிறது மாமா. சரவணா மாமா வெதர் டம்முன்னு மிதிச்சுட்டா இன்ன வரைக்கும் எனக்கு என்னடா உனக்கு தூக்க வேண்டி கிடக்கு, இங்க உல கொதிச்சுக்கிட்டு கிடக்கு, பிள்ளை வேற கூவா கூவான்னு கத்திக்கிட்டு கிடக்கு, பால் பாக்கெட் வாங்க வேண்டிய கிடக்கு, போடா பால் பாக்கெட் வாடான்னு சொல்லிட்டு அடிச்சு பத்தி விட்டுறது. அடுத்து பாருங்களேன், ரெண்டாவது கேள்வி நம்ம ஆண்கள்கிட்ட கேட்பான், என்னை பெற்ற அப்பா அம்மார்கிட்ட கேட்பான். நல்லா கவனிச்சு கேளுங்கப்பா. திரும்ப நான் ஆண்களை மட்டும் நல்லா கவனிச்சு கேளுங்கப்ப. காலையில் எந்திரிச்சதுமே அவங்க மனைவி நல்லா சோறு குழம்புலாம் ஆக்கி மனதார வகுத்துக்கு நல்லா சாப்பாடு போட்டு அப்புறம் தான் பொண்டாட்டி வேலைக்கு போன்ற ஆண்கள் மட்டும் கையை தூக்குங்க போய் பார்ப்பான். என்ன ஒரு ஆள் கை தூக்கல, கடைசியா ஒரு ஆளு 2 கையை தூக்குறாரு, வப்பாட்டி வச்சிருக்காரா இருக்கலாம்னு நினைக்கிறேன். சொல்ல முடியாது, நம்ப முடியாது. இந்த வரனே போதுமா பார்த்துக்கங்கண்ணே. ஏன்னா நான் ஆளு கொஞ்சம் உயரம். ஆர்ஆர் பில்டர்ஸ் ராமநாதன் மூர்த்தி அவர்கள் சார்பாக எனக்கு ரூபாய் 100 அம்பளிப்பு வாரி வழங்கி அன்பு குடும்பத்தினர் அவர்களுக்கும் எனது சார்பிலும் எமது சார்ந்த கலைக்குழு சார்பிலும் மனமார்ந்தே நெஞ்சார்ந்த நன்றிகள் கவனத்திற்கு கொண்டு மாமா நல்லா கவனிச்சு கேளுங்க மாமா. என்ன மாப்ள நீங்க மட்டும் முன்னால ஒரு மைக்கு பின்னால ஒரு மைக் வச்சு பேசுறீங்க. அதை ரெண்டுக்கு தயார் பண்ணிடுவேன் மாமா. நல்லா கவனிச்சு கேளுங்க மாமா. சொல்லுங்க மாப்ள. மருமைய வீட்டுல ஜல்லிக்கட்டு மாடு எத்தனை மாடு வளர்க்கிறேன்? ஆமா நீங்க ஒரு 3-4 மாடு 3 மாடு 4 மாடு ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்கிறேன். எங்க அப்பா சொல்லுவாரு, டேய் மகனே நம்ம வீட்டுல ஜல்லிக்கட்டு மாடு அத்தனை மாடு வளர்க்கிற மாடா, ஒரு மாடா நம்ம வீட்டுல பசு மாடு நிக்குதாடா அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா பசு மாடு இருந்தாத்தான் வீட்டுக்கு மகாலட்சுமி நிக்கிற மானிய. மகாலட்சுமி? ஆமா, அந்த மகாலட்சுமியை ஒண்ணு வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லி எங்க அப்பா அனுப்பிச்சு விட்டாரு. நானும் மாடு வாங்குறக்காண்டி இங்க இருந்து மணப்பாறை போயிருந்தேன். நீங்க தேவகோட்டை போய் என்ன மாடு வாங்குனீங்க? மகாலட்சுமி வாங்க போனீங்க. ஆனா நான் வாங்க போன மகாலட்சுமி மாட்டுக்கார்ட்ட விவரத்தை கேட்டேன். மாட்டுக்காரு பேர் என்னன்றீங்க? மாட்டுக்காரு பேரு கோவிந்தா. அட பாவிகளா, மாடு வாங்க போனதுல மருமையின் பேரு உங்களுக்கு தெரியும்ல? ஏன் பேரு? உங்க உண்மையான பேரும் கோவிந்தா. கோவிந்தாதான். நம்ம அழகுமலையை கும்பிடுறவங்கல்ல. அப்ப பாருங்க, மாட்டுக்கார்ட்ட விவரத்தை கேட்டேன். கோவிந்தா மாட்டோட விலைவாசி என்ன கோவிந்தா? மாடு ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் பால் கறக்கும் கோவிந்தான்னு கேட்டேன். மாட்டுக்காரு விவரம் சொன்னாரு. காலையில 10 லிட்டர் கோவிந்தா, சாயந்தரம் 10 லிட்டர் கோவிந்தாண்டாரு. நம்ம பேரை சொல்லி சொல்றாருண்ணே. சரி, பேரை சொல்லி சொல்றாரு. காலையில 10 லிட்டர், சாயந்தரம் 10 லிட்டர் கறக்கிறோம். நம்ம தான் கோடீஸ்வரன், நம்ம தாயா லட்சாதிபதி. மாடை வாங்கிட்டு போய் வீட்டில் கட்டிட்டேன். மாடு பின்னாடி வீட்டில் நுர அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பின்னாடி எங்க அப்பா என்னை கூப்பிட்டு செருப்பு கிட்ட அடிச்சாரு. எடுபட்ட பையன் அவன், என்னடா நீ மாடு வாங்கிட்டு வந்த? செனை பிடிக்காத மாடை வாங்கிட்டு வந்துட்டு நம்ம வீட்டில் காளை மாடு அத்தனை காளை மாடு இருக்காடா, ஒரு மாடு காரி மாடை பிடிச்சிட்டு வாடா. எங்கள் அப்பா விவரம் சொன்னார். காரி மாடை பிடிச்சிட்டு வந்தேன். அப்போதான் எங்கள் அப்பா இன்னொரு விவரம் சொன்னார். டே மகனே, மாடு தவறப்ப இந்த சாக்கா பசரை பிடிச்சி லேசா பம்புக்குள்ள தள்ளுறான்டாரு. அதுலதான் நீங்க திறமையான ஆளாச்சே. குடிச்சா விட மாட்டேன்ல, நான் விடாம பிடிப்பேல. அப்ப பாருங்க மாமா, நான் சாக்கா பசரை பிடிச்சி பம்புக்குள்ள தள்ளலாம்னு சொல்லி நான் ரெடியா உட்காந்துருந்தேன். அப்பதான் நான் தொடர்ந்து நாடகம் ஆடுறான்ல மாமா, தொடர்ந்து தூக்க வெளிச்சல இருக்கேன். அப்ப பாருங்க, அந்த நேரம் பாருங்க, ஆண்டு கொட்டாயை விட்டு விட்டேன். மாடு அங்க விடும் பார்த்தா மருமையை வாய்க்குள்ள விட்டுருச்சு மாமா. அப்ப மாடு சென்னை உடிக்கல, மருமையை நான் தான் சென்னை உடிச்சேன். எங்க அப்பா கூப்பிட்டு சொன்னாரு, மாமா என்னடா நீ சென்னைக்கு போட்ட மாடை இப்படிலாம் செய்யக்கூடாதா, அப்பா பிடிச்ச ஒரு பாடுறா அப்படின்ட்டாரு மாமா. அப்பே ட்ரைனிங் கொடுக்குறாரு. அப்ப பாருங்க மாமா, அடுத்து எங்க அப்பா மாடை பிடிச்சி விட்டாரு. மாடு சென்னை உடிச்சிருச்சு மாமா. கொஞ்ச நாள் கழிச்சு நல்ல கண்டி கிடறு கண்டா ஈந்துருச்சு. எங்களுக்கு சந்தோஷம் பொறுக்கல மாமா. மாட்டுக்காரர் விவரம் சொன்னார்ல, காலையில 10 லிட்டரு, சாயந்தரம் 10 லிட்டரு கறக்கம்னு விவரம் சொன்னார்ல. 10 லிட்டரு கறக்கலாப்புல குத்தி சட்டி எடுத்தேன் மாமா. நல்ல குறுக்கல கொடுத்தேன் மாமா. தண்ணிய சல்லப்புலான்னு அடிச்சேன் மாமா. தண்ணியை அடிச்சதுமே நல்ல விளக்கண்ணிய ஓடுன்னு ஓட்டேன். அன்னைக்கு உங்களுக்கு தடவணி இல்ல? ஆமா, அந்த மாதிரி தடவணி மாமா. விளக்கெண்ணெய் போட்டு நல்லா போட்டு தடவனே. சரி, தடவிட்டு அப்பதான் பாருங்க மாமா, பாலை இழுத்து பிடிச்சி கறந்தேன். எப்படி கறந்தேன்றீங்க? சரிட்டி பிரிட்டி கிருபுரு
சரிட்டி புரிட்டி கிரு புருண்டு கறந்தேன். மாட்டுக்கார் சொன்ன மாதிரி 10 லிட்டர் பால் கறந்துச்சு மாமா. எனக்கு சந்தோஷம் பொறுக்கல. ஆசையில மறுமை சந்தோஷத்துல அப்படிதானே எந்திரிச்சேன். 10 லிட்டர் பாலை மாடு மண்டு தட்டுச்சு மாமா. சரி பாடு புது மாடு இல்லை சேதண்ணே என்ன மாமா. அப்ப கட்டுத்தரைக்கு அப்படித்தான் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரம் கறப்பான். அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரம் அதே மாதிரி குத்துச்சட்டி எடுத்து நல்ல குறுக்களை கொடுத்து தண்ணியை மறுபடியும் சலுப்புழு சலுப்புழு சலுப்புழுன்னு அடிச்சேன் மாமா. அப்போ மறுபடியும் விளக்கெண்ணெயை போட்டால் தான் நீ சரியாக பால் கறக்க மாட்டுது. வேப்பெண்ணெயை போடும்னு போட்டேன் மாமா. வேப்பெண்ணெயை போட்டு மறுபடியும் பாலை கறந்தேன். அரிங்கி புரிங்க அரிங்கி புரிங்க அரிங்கி புரிங்கன்னு கறந்தேன். மாட்டுக்கார் சொன்ன மாதிரி மறுபடியும் 10 லிட்டர் பால் கறந்துச்சு மாமா. எனக்கு ஆசை சந்தோஷம் பொறுக்கலை. அப்படிதானே மறுபடியும் சந்தோஷத்தில் மறுமையை அப்படின்னு எந்திரிச்சேன். மறுபடியும் 10 லிட்டர் பாலை மண்டுன்னு தட்டுச்சு மாமா. 10 20 லிட்டர் பால் வீணா போச்சு. மணப்பாறைக்கு சண்டைக்கு போயிட்டு மாட்டுக்காரனோட டேலே ஏலே மயிரமவனே கோவிந்தா மாட்டுக்கார்ட்ட போனேன். சண்டைக்கு போனேன். ஆமா சண்டையோட நான் மற்றதுக்கும் போல. நீங்க வேற ஏதாவது நினைச்சுக்கிற கூட நாளை பண்ண வரமாட்டீங்க வீட்டு சைடு. அப்பதான் பாருங்க மாமா நான் மாட்டுக்காரோட சண்டை ஓட்டேன். ஏலே என்னடா நீ மாயிரமவன் என்னடா நீ மாடு கொடுத்த. காலையில 10 லிட்டரு சாயந்தரம் 10 லிட்டர் கறக்குதால சொல்லி கொடுத்த. ஆமா மயிரமவனே கோவிந்தா காலையில 10 லிட்டர் தட்டி விட்டுருச்சு. சாயந்தரம் 10 லிட்டர் தட்டி விட்டு சண்டை ஓட்டேன். மாட்டுக்காரர் ஏன் கூட சண்டைக்கு வந்துட்டேன். ஏண்டா நொப்பத்தாம் அவனே சொல்லிதாட மாடு கொடுத்தேன் அப்படின்ட்டாப்புல. விவரத்தை சொல்லியிருக்காப்புல சேதண்ணே மாமா. எப்படி சொல்லியிருக்காரு. காலையில 10 லிட்டரு கோவிந்தா சாயந்தரம் 10 லிட்டரு கோவிந்தா. இந்த எடுவட்ட பையன் இதுக்கு கோவிந்தா ஓட்டிருக்கியா மாமா. என் பேரை சொல்லல. அவன் அப்படி நாடகம் கோவிந்தா ஆயிரக்கூடாம இருக்காங்க. ஆசை இருக்கலாம் பேராசை பெருநஷ்டம். அளவுக்கு மீறினா அமிர்த நஞ்சு சிறுசிற. ஆமா ஆமா சிறுசிற ஆசையில இருக்கின்ற காரணத்தினால இன்னைக்கு ஊரும் திரண்டுருச்சு. ஒற்றுமை ஆயிடுச்சுன்ற காரணத்தினால ஹலோ ஹலோ ஊரு திரண்டுருச்சு. உள்ள நமது வடக்கு வாசல் செல்லியம்மா வாசலில் நம்ம மக்கள் எல்லாம் ஒற்றுமையாயிருச்சு. ஒற்றுமையாயிருச்சு. நாடு திரண்டுருச்சு. என் கட்டழகி இன்னைக்கு வடக்கு வாசல் செல்லியம்மன் வாசல் இல்லைய குங்கும ஒட்டழகி. ஊரு திரண்டிருச்சு. ஒற்றுமையாயிருச்சு. இப்ப ஒற்றுமையாயிருச்சு. ஒற்றுமையாடிருச்சு. நாடு திரண்டுருச்சு. என் கட்டழகி இன்னைக்கு வடக்கு வாசல் செல்லியம்மன் வாசல் குங்கும ஒட்டழகி. இன்னைக்கு வடக்கு வாசல் செல்லியம்மன் வாசல் குங்கும ஒட்டழகி.
குறையாதையா அரும்பு இங்கு குறையாதையா குறையாதையா இன்னைக்கு வேண்டியருக்கு வேண்டு வரும் தருவவல்லாம் ஏன் செல்லியம்மா இன்னைக்கு வேண்டு வரும் தருவவல்லாம் ஏன் செல்லியம்மா இன்னைக்கு அள்ளி போட்ட சாம்பல் இங்கு அரும்பு குறையாதம்மா இன்னைக்கு அள்ளி போட்ட சாம்பல் அரும்பு குறையாதம்மா அப்படி இருக்கணுமே சொல்லு சுருக்குண்டு கைத்தட்டி எனது பாசகமான அன்பு உறவுகள் அனைவருக்குமே மனமார்ந்த தெரிந்து கொண்டு அதுக்கினாக அந்த மைக்கில் மட்டும் கொஞ்சம் வாலில் வைத்திடுங்க அன்னை கோச்சுக்கிறாம ஹலோ ஹலோ இந்நாடகம் ஏன் நடக்கின்றது எதற்காட்டு நடக்கின்ற கேட்டால் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டம் முதுகுளத்தூர் தூரி செல்வ விநாயகபுரம் கிராமத்தார்களுக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ வடக்குவாசல் செல்லியம்மன் திருக்கோவில் 50ஆம் ஆண்டு பொன் விழாவை ஆண்டு பூச்சொருள் திருவிழாவை முன்னிட்டு நாடகங்கள் வெகு சிறப்பாக நடைபெறும். அனைவருக்கான வருக வருகை ஸ்ரீ பரிபாவர வருடம் ஆடி மாதம் சூத்துல மட்டமும் சுக்குல வச்சா ஐயோ உங்களுக்கு இருக்கிறத சொல்லிவிட்டேன் மாமா. ஆடி மாதம் 7ஆம் நாள் 23/7/2026 வியாழக்கிழமை இரவு 10 மணிக்கு கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் முதுகுளத்தூர் திரு காவல்துறை சாய்வ ஆய்வாளர்கள் அவர்கள் தலைமையிலும் யாதவர் வாகைக்குளம் கிராம பொதுமக்கள் சார்பாக நடத்தப்படும் நாடகம் தமிழகத்திலே நல்ல சிறந்த நடிகர்லாம் பங்கு பெறும் ஸ்ரீ வள்ளித்திரம் நாடு அதிர்ச்சியாக நடைபெறும். அதுக்கு நியாக இந்நாடகத்திலே நடிப்பீசை வேந்தன் நடிப்பீசை தண்டல் நடிப்பீசை பிள்ளை கூடி சென்றமா தமக்கன்று தனி முத்திரை பெயர்த்தரக்கூடிய நமது முதுகுளத்தூர் அறியாமல் உள்ள பூதுலாபுரம் மாநகரம் போற்றக்கூடிய எனது பாசத்துக்கு மரியாதை கூறி அன்பண்ணா முத்து முருகன் விரும்படியிலே வேலன் வேடன் விருத்தலை காத்துள்ளார்கள். அதுக்கினாக இந்நாடகத்தில் கொஞ்சம் மணி பேசி ரஞ்சிதம் என்ற அழைக்கக்கூடிய பாசத்துக்கு மரியாதை கூறி எனது பாசத்துக்கு மரியாதை கூறி அன்பு சகோதரி மையி நமது திருச்சி மாநகரம் போற்றக்கூடிய அன்பு சகோதரி சாந்தி சிறி விரும்படியிலே வள்ளியான் கலடி காத்துள்ளார்கள். அதுக்கு நியாக இந்நாடகத்திலே எங்களுக்கெல்லாம் சிறந்த முறையில் பாட்டுக்கின்ற அவருக்கென்று பாட்டா அடுக்குமொழி துருப்பினம் பேசக்கூடிய என்னை பார்த்து முறையாக கூறி என் கூட மட்டும்தான் பிறக்கல அன்பு அண்ணனமாயி நான் அவர் மட்டும்தான் நாடக கலை உலகத்தில் ரொம்ப ஹைட்டான ஆள். எங்களுக்கு மட்டும் மேடை தனியாக ஓடணும். சரியான ஹைட்டு மாமா 2 பேருமே வளர்த்தி சரியான வளர்த்தி. ஆமாம் பார்த்து முறையாக கூறி எனது அன்பண்ணனமாகி நம்ம தண்டியத்தில் மாநகரம் போட்டுற கூடி அன்பண்ணா வி.ஏ. செந்தில்குமரன் நாரன் கலைப்படை காத்துள்ளார்கள். அதுக்கு நியாக இந்நாடகத்திலே ஆரமணிய கலையரசு ஆரமணியை பின்பாட்டு சக்கரதாய் கூடிய சென்றல் வந்த பக்கன்று தனி முத்திரை பயத்தரக்கூடிய பார்த்து முறையாக கூறி எனது அன்பண்ணனமாகி நமது மேல பாறக்குளம் மாநகரம் போற்றக்கூடிய கே.ஏ. முனியாண்டி அன்பண்ணா அவருபடியிலே ஆரமணியம் அன்பின் பாட் தங்க நிறமேனியிலே தகதகன்னு சொல்லிக்கிறான் வங்க கடல் அலையலையா வாழ்த்து சொல்லி சிரிக்கிறான் நம்ம முதுகுளத்தூர் செல்லியம்மா தாயே ஆடி திருவிழாவில் சொந்தக்காரி நீயே நம்ம முதுகுளத்தூர் செல்லியம்மா தாயே ஆடி திருவிழாவின் சொந்தக்காரி நீயே தங்க நிறமேனியிலே தகதகன்னு சொல்லிக்கிறான் வங்க கடல் அலையலையா வாழ்த்து சொல்லி சிரிக்கிறான் முதுகுளத்தூர் செல்லியம்மா தாயே ஆடி திருவிழாவின் சொந்தக்காரி நீயே நம்ம முதுகுளத்தூர் செல்லியம்மா தாயே ஆடி திருவிழாவின் சொந்தக்காரி நீயே தங்க நிறமேனியிலே தகதகன்னு சொல்லிக்கிறான் வங்க கடை அலையலையா வாழ்த்து சொல்லி சிரிக்கிறான்
தாயி கண்ணு பட்டா போது நமக்கு தங்கம்பு வைரம் எதுக்கு தாயி கண்ணு பட்டா போது நமக்கு அவ அங்கம் குளிரணும் அதுக்கு திருவிழாத நமக்கு அங்கமும் வைரம் எதுக்கு தாயி கண்ணு பட்டா போது அதுக்கு அவ அங்கம் குளிரணும் அதுக்கு திருவிழாத நமக்கு செல்ல திருப்பி காரி கலகலன்னு சிரிக்கிறா செல்ல திருப்பி காரி கலகலன்னு சிரிக்கிறா செல்லியம்மா தாயி எங்கு அடியெடுத்து கொடுக்கிறான் செல்லியம்மா தாயி எங்கு அடியெடுத்து கொடுக்கிறான் தங்க நிறமினியிலே தகதகன்னு சுளிக்கிறான் அங்க கடையலையலையா வாழ்த்து சொல்லி திரிக்கிறான் செல்லியம்மா தாயே ஆடி திருவிழாவின் சொந்தக்காரி நீயே வானம் பார்த்த பூமி நம்ம காணம் காக்கும் சாமி மானம் பார்த்த பூமி நம்ம மானம் காக்கும் சாமி செல்லியம்மா பாரு வார சாட்சிய ஊரு மஞ்சள் ஆடையிலே மங்களமா சொலிக்கிறா மஞ்சள் ஆடையிலே மங்களமா சொலிக்கிறான் தாலி காக்கும் அம்மனவ வேலி போட்டு தடுக்கிறான் தாலி காக்கும் அம்மனவ வேலி போட்டு தடுக்கிறான் தங்க நிறமெனியிலே தகதகன்னு சொல்லிக்கிறான் அங்க கடல் அலையலையா வாழ்த்தி சொல்லி செவிக்கிறான் முதுகுளத்தூர் செல்லியம்மா தாயே ஆடி திருவிழாவின் சொந்தக்காரிணியே நம்ம முதுகுளத்தூர் செல்லியம்மா தாயே ஆடி திருவிழாவின் சொந்தக்காரிணியே பலே 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 கை தட்டி அனைத்து நன்றி நாடக ரசிகர்கள் பெருமக்கள் அனைவருக்குமே மனமார்ந்த நடித்திருத்துக் கொண்டு அதுக்கிணையாக இந்நாடகத்திலே எங்களுக்கெல்லாம் சிறந்த முறையில் கோடியேடு குமரன் கொட்டுமரசு மந்தலை கூடி தமிழ்நாடு நாடக சங்கத்தில் நிறைய மாணவர் உருவாக்கி கொண்டிருக்கும் நமது கல்வி மடை மாநகரம் போற்றக்கூடிய சின்னசாமி அவருடைய அன்பு மாணவனுமாகி பார்த்துக்கு முறையாக கூறி எனது பார்த்துக்கலான்னே ஆமாம் அதுக்கிணையாக மன்றம் பல மாணவர் உருவாக்கி கொண்டிருக்கும் அன்பு வாத்தியாரமாகி தமிழ்நாடு நாடக சங்கத்தின் நிரந்தர தலைவருமாகி தமிழ்நாடு நாடக சங்கத்திலே நிறைய மாணவர் உருவாக்கி கொண்டிருக்கும் அரச குல மாநகரம் போற்றக்கூடிய டிவி ஜெயம் அவருடைய அன்பு மாணவருமாகி பார்த்து முறையாக கூறி எனது அன்பனமாகிய கல்வி மண்டை மாநகரம் போற்ற கூடி நமது விஎம் சேது அன்பன் அவர் படியிலே மிருதங்கம் தொப்பி அண்ட் டோலாக்
அருமையான வாசிப்பு, அற்புதமான வாசிப்பு. கைத்தட்டிய அனைத்து நாடக ரசிகர் பெருமக்கள் அனைவருக்குமே மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு அதுக்கிடையாக எங்களுக்கெல்லாம் சிறந்த முறையில் பலவாத்திய புகழ் பலவாத்திய கஞ்சல் கூடி பார்த்து முடியாது கூறி நான் களத்துறைக்கு வரப்ப எனக்கு சோறு விட்டு வளர்த்த என் அன்பு மாமா என்னைக்கு மறக்க மாட்டேன் பார்த்து முடியாது கூறி எனது அன்பு தாய் மாமனுமாயே நமது மீனாட்சிபுரம் மாநகரம் போற்றக்கூடிய என்னை பார்த்து முடியாது கூறி அன்பு மாமா எம்எம் சரவணகுமார் மேலே ஆளுநர் பல வாத்தியங்கள். மீனாட்சிபுரம்னு இதுலயே போடலையே. மீனாட்சிபுரம் தான் போடவே இல்லை. தனிக்காட்டு ராசாவை என்னமோ போட்டு நல்லா பாரு. காக்காட்டு ராசாவா? தனிக்காட்டு ராசா இருந்தா பாரு. மீனாட்சிபுரம் மாநகரம் போட்டக்கூடிய அன்பு மாமா எம்எம் சரவணர் மேலே ஆளுநர் பல வாத்தியங்கள். அருமையான வாசிப்பு, அற்புதமான வாசிப்பு. கைத்தட்டி அனைத்து நாடக ரசிக பெருமக்கள் அனைவருக்குமே மனமார்ந்த நெஞ்சார்ந்த எடுத்துக் கொண்டு அதுக்கினாக எங்களுக்கெல்லாம் சிறந்தவர் சீனான் தலைமலை கூடி சிறந்த தாள நயன கழிஞ்சு கூட பார்த்து முறையாக கூறி நமது சாத்தினி மாநகரம் போட்டக்கூடிய அன்பப்பா மையே சாத்தினி அழகு விரும்படியில் சீனான் தாளம். நீங்க என்னமோ மிருதங்கமும் தாளமும் இணைஞ்சுக்கிட்டு அடிக்கிறீங்களா? என்ன பயங்கரமா அடிப்பாங்க. தாத்தானும் உனக்குன்னு ஒரு மரியாதை வச்சிருக்கேன். என்ன ஏன் நாங்கெல்லாம் வாசிக்க மாட்டேயோ? தொழில் வேற பழக்க வழக்கம் வேற. ஆமாப்பா, உன்னை பச்சை மண்ணுன்றதுக்காக உயிர் பிச்சை தர்றேன். எடுத்து தாளத்தை நொறுக்கிருங்க இன்னைக்கு. எடுத்து வைப்பா.
வாசிக்கல தவளை மாதிரி வாய் போகுது இப்படி பச்சை மண்ணுடா பச்சை மண்ணு மாப்பிள. என்னவாமா அத்தை யாருனாலும் சொல்லு, அம்மா தாளம் போடுறதுலே சங்கத்திலே ஒரு பச்சை மண்ணு, பச்சை மண்ணு இன்னும் பல்லு கூட முளைக்காத ஒரு முளைக்காத ஒரு பிள்ளை அதை சொல்லுங்க. ஆனா மாமா அப்படித்தானே பச்சை மண்ணு போய் சொல்றான். பல்லு ஏன் வரலனா சரியா பால் குடிக்கல. நெல்லிட்ட கீறி விட்டா வளர்ந்து. நெல்லிட்ட கீறி விடணும். நெல்லிட்ட கீரை வேணா கடப்பாரட்டை கீருங்க சரியா வருன்ற. சரி சரிங்க பழைய அப்படிலாம் இருந்துட்டாலும் அதுக்குனாக எங்களுக்கெல்லாம் சிறந்த முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்து அனைத்து விழா குழுவினருக்கு மனமார்ந்த நெஞ்சார்ந்த வணக்கத்திற்கு கொண்டு அதுக்கு சிறந்த முறையில் ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் சென்றால் தமக்கன்று தனி முத்திரை பெற்றக்கூடிய பார்த்துக்கு முறையாக கூறி எனது மேல சாக்குளம் மாணவர் கண்டெடுத்து மயில் ரேடியோஸ் என்பதை கூட மயில் பக்கத்து தனி முத்திரை பெய்து வந்து மயில் ரேடியோஸ் அவர்களுக்கும் பணிபுரிந்து அத்தனை நல்லவங்களுக்கும் மனமார்ந்த எடுத்து கொண்டு அதுக்குனாக இந்நாடகத்தின் அமைப்பாளர் மையை பார்த்து முறையாக கூறி எனது அன்பான மையை நமது கண்டினன் மாநகரம் போற்றக்கூடிய எம் தங்கப்பாண்டியன் யூடியூப் சேனல் அன்பான அவர்களுக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த வணக்கத்திற்கு கொண்டு அதுக்குனாக இந்நாடகத்திற்கு எங்களுக்கெல்லாம் சிறந்த முறையில் கொட்டக அமைப்பாளர் பார்த்து முறையாக கூறி எஸ் முகமது பாக்ஸ் முதுகுழுத்தூர் அவர்களுக்கு மனமார்ந்த எடுத்து கொண்டு அதுக்குனாக நாடகத்தின் ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை என்னமாமா என்னங்க என்னங்க நாட்டிய சுந்தரி தான் சொன்னேன். நாட்டிய தாரகை நடன மயில் கூடிய பார்த்து முறையாக கூறி என் கூட மட்டும் பிறக்கலாம் அன்பு சகோதரி மையே மதுரை மாநகரம் போற்றக்கூடிய பிரித்திகா அவர் மடியில் டான்ஸ் ஆடி கம்மியாக காத்துள்ளார்கள். சித்திர பூவிழி பாரம்மா சித்திரமே இந்த மீனம்மா சித்திர பூவிழி பாரம்மா சித்திரமே இந்த மீனம்மா பத்தி விரதனுக்கு தானம்மா முத்திரத உனக்கு தானம்மா உனக்காக உயிர் வாழ இந்த பிறவி எடுத்தது உயிரோடு உறவாட இந்த உறவு நினைத்தது மாமரத்து பூவெடுத்து மஞ்சம் உண்டு போடவா பூமரத்து நிழல் எடுத்து போர்வையாக்கி மூடவா கண்ணே புது நாடகம் இரவில் அரங்கேறிரோ மாமரத்து பூவெடுத்து மஞ்சம் உண்டு போடவா. பலே பலே அதுக்குனாக உங்கள் முன்னால் பேசிக்கொண்டும் நடத்து கொண்டிருப்பவன் உங்கள் வீட்டு செல்ல பிள்ளைங்க குடும்பத்தில் ஒருவருமாயி என்னை வளர்த்து ஆளாய் கொண்ட அன்பு வாத்தியார் மாயி என்று நான் உருவாகி கஞ்சி குடிக்கிறேன் அன்பு வாத்தியார காரணம் தமிழ்நாடு நாடக சங்கத்திலே நிறைய மாணவர் உருவாக்கி கொண்டிருக்கு பார்த்து பிறகு கூறி அன்பு வாத்தியார் மைய நல்லூர் மாநகரம் போற்றக்கூடிய வி முத்துவேல் அவருடைய அன்பு மாணவன் மைய உங்கள் அன்பு மாசியமற்றவன் உங்கள் குடும்பத்தில் ஒரு மைய மதுரை சிந்தாமணி அருகாமல் உள்ள விரானூர் சேர்ந்து சத்யா நகர் மாநகரம் போற்றக்கூடிய NSP சைக்கிள் ஜாக்சன் உங்கள் முன்னாள் பப்புனாவும் மற்றும் பலவாடிக்கு காத்துள்ளேன். என்னைக்குமே காலத்தமதியும் காரியத்தை கேடு நான் போயிட்டு டான்ஸ்கார பிள்ளை உடனே வெளியே தள்ளின காரணத்தாலே நீங்க எல்லாருமே நல்ல பிள்ளைய அனுப்பிச்சு வரேன் மாமா. நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லோருமே நல்லா இருக்கணும் அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்துக்குரிய நமது வீரமங்கையில் வேலுநாச்சியார் ஆட்டோ ஸ்டாண்ட் சார்பாக இங்கே செல்லியம்மன் புகழ் பாடியதுக்காக 100 ரூபா கொடுத்து பெருமை சேர்த்துள்ள அன்பு உள்ளத்துக்கு என சார்பகம் எனது கலைக்குழு சார்பகம் நன்றியும் வணக்கமும். அம்மா தானம்மா அது சும்மா கிடைக்குமா அத்தனை தெய்வங்களும் அவள் அன்புக்குள் அடங்குமா
வயிறுதானே கோயில் அவ பாசமே சுமந்து வரும் காவல் பெத்தவ வயிறுதானே கோயில் அவ பாசமே சுமந்து வரும் காவல் அம்மா தானம்மா அது சும்மா கிடைக்குமா அத்தனை தெய்வங்களும் அவள் அன்புக்குள் அடங்குமா நன்றி 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 அவர் என்ன உன்னை கேட்கிறாருன்னு சொல்லுவா. அவர் முனியாண்டி என்ன சொன்னாரு? என்னமோ எங்களுக்கு என்னமோ தெரியாம இதெல்லாம் வேற பழக்க வழக்கம் வேற தொழில் வேற. அந்த பிள்ளை என் தங்கச்சி வேணும். நான் என்ன பண்ணாலும் அசிங்கமா கூட பேசுவேன். சரி பேசிட்டு போ இருக்கட்டும். என்னவா ஆரம்பமே என்னவா? அவர் என்ன வாய்ச்சாரு தெரியுமா? என்ன வாசிச்சாரு? இப்படி சொல்லி ஆகணும். என்ன வாசிச்சாரு? தமிழ் அர்த்தம் சொன்னேன்னா பெட்டி தரிச்சு போக முடியாது. ஏய், அப்ப ஏதோ பூஜை பண்ணிருக்க. சொல்லாத அளவுக்கா? சரி, இருக்கட்டும். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இருக்கும் நல்லா இருக்கீங்களா? அப்புறம் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உண்மையிலே இந்த ஊர்ல தான் கேட்டோனே நல்லா இருக்கும்னு பதில் சொல்லிருக்கீங்க. அம்மா அதனால உங்களையும் பார்த்ததுல எனக்கு மிக மிக சந்தோஷம். என்ன சந்தோஷம்? ஆனா என்னைய பார்த்ததுக்கு உங்க சந்தோஷமா இருக்கா இல்ல எரிச்ச முசலா இருக்கா? நாங்களும் சந்தோஷமா இருக்கலாம் தான் பாக்குறோம். சரி, ஆடி மாசம் ஆகுற போச்சு. ஆடி மாசம் ஆகாதா? கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சிருக்கோம், ஒரு மாசத்துக்கு. வேற ஒண்ணும் இல்ல, கோயில் வேற காப்பு கட்டி வச்சிருக்கோம். ஆடி மாசம் என்ன ஆடி மாசம் எங்க குலசாமிக்கு ஆகாது. அப்படியா ஆமா, குலசாமிக்கு எங்களுக்கு ஆகாது, எங்களுக்குமே ஆகாது. அப்படிதான் இருக்கும். சரி, எல்லாம் நல்லா இருக்கும். நான் நல்லா இருக்கேன், நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க. அப்புறம் போடுவோமா? வாடா தங்கச்சி. இன்னைக்கு உங்களோட தான் 4 பேத்தோடய நான் போட போறேன். இப்படி சொல்லு. அவ எப்படி சொல்ல? ஏய், நல்ல தங்கச்சி 4 நல்ல பேத்தையும் வச்சுக்கிறேன். நீங்க 4 பேர் என்னைய வச்சுக்கோங்க. ஐ ஜாலி. ஆமா. நான் தான் நீங்க ஃபர்ஸ்ட் விடிற வரை நீங்க 4 பேர் நான் என்ன சொல்றேனோ அத மட்டும் தான் கேட்கணும். எதுக்கு ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது, சரியா? சரி. பொம்பளை பிள்ளை என்ன சொல்ல நீங்களும் அதேதான். பொம்பளை பிள்ளை எது சொன்னாலும் சரி 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 அப்படி சொல்லணும், சரியா? சரி. ஆமா, சரி சரி சரி. ஆமா ஆமா ஆமா. அப்ப டியூட்டி முடிஞ்சிடுச்சு. டூட்டி முடி. ஆமா 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 ஆமா. நம்ம எல்லாரும் பொண்டாட்டி விஷயம் மாதிரி. ஏய், பொண்டாட்டி புருஷன் மணியா? ஏய், எலவட்டாவே, நீ எனக்கு என்னடா வேணும்? அண்ணே வேணும். அப்ப அண்ணே நான் உனக்கு என்னடா வேணும்? தங்கச்சி வேணும். அப்ப என்ன பொண்டாட்டி புருஷன் மணி சொல்லிக்கிட்டு இருக்கா? ஏடா மானக்கட தூக்கி அதெல்லாம் முந்தி மாதிரி சாப்பிடுறது இல்லம்மா. தங்கச்சி வேணுமா தங்கச்சி வேணும். இருக்கீங்களா? சரி, ஆரம்பிச்சிருவோமா? எங்க வேணாலும் போறேன், கேட்டு போடுறேன். அப்புறம் தங்க பண்ணி இருக்கீங்களா? ஆமா, எங்கெங்கெல்லாம் போகணுமா யாரு? ஆமா, சரி வாங்க போவோம். வா. அந்த அளவுக்கு வெறி. Ready? Come to the point. ஓகே. ரொட்டிலேயே எட்டலடி ரோகையிலே கையெழுதி என்னது தூமிய குடிக்கியா? நான் சொல்லவே ஏடா நான் அப்படியே படிக்கிட்டு இருக்கேன். நான் பூங்குயிலேன்னு படிக்கிட்டு இருக்கேன். நான் எத்தனை நாளா காத்திருக்கேன், பெட்டிக்காரே வந்து உங்க பேச்சுவார்த்தோட சுத்தம் இல்லையே. நான் அப்படி ஆள் கிடையாது, எல்லாமே போய் பார்த்த வேலை. சேனத்தை அறுத்து விடுவோம்.
முகத்தையா சரி சரி நான் காட்டிக்கிட்டே இருக்கேனே அண்ணே. விழுத்து விழுத்து காட்டிக்கிட்டே இருக்கேன். அவர் புழுக்கு புழுக்கு அவர் இதை வச்சு அம்மிக்கிட்டு இருக்காருண்ணே. சும்மாவே அந்த ஆளு கண்ணு தெரியாது. அப்ப 6 மணிக்கு மேல மாலை கண்ணோயா. அம்மா இப்ப காளையா மாறிடுச்சு அது. சரி 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 சரி. இப்ப தெரியுமா? இப்ப தெரியுமா? இவன் பேச்ச கேட்காத. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? என்ன பண்ணணும் உனக்கு? எனக்கு ஒரு சந்தேகம். தங்கச்சி நீ சின்ன பிள்ளையில இருந்தே எந்த சந்தேகமா இருந்தாலும் என்கிட்ட தாண்டா கேப்ப. இன்னைக்கு உன்கிட்ட சந்தேகத்தை உன்கிட்ட கேப்பேன். தங்கச்சி உனக்கு ஞாபகம் இருக்காடா? சின்ன பிள்ளையில நீ கிளுகிளுப்ப வேணும்னு அன்னைக்கு நான் காடு மேடெல்லாம் ஓடி பாப்பேன். சரி. அந்த நேரத்துல என்கிட்ட கிளுகிளுப்ப இருக்காது. ஐயோ டக்குன்னு மிருதக்காருக்கு போன் பண்ணி உங்க கிளுகிளுப்பைய கொடுங்கன்னு சொல்லி வாங்கி தந்தனே. அந்த கிளுகிளுப்பை இவர்தானா? ஏன் அவர்கிட்ட வாங்கி கொடுத்தேன்? ஏன் அவர்கிட்ட வாங்கி கொடுத்த? நீ ஏன் கிளுகிளுப்பைனா கடிச்சு வச்சிருவேன். ஹலோ ஹலோ. கொஞ்சம் பெட்டியில ஊத்தி. ஆனா அதுல அப்பயே நான் நினைச்சேன் என்ன எங்க அண்ணன் கிளுகிளுப்புனா அது வேற மாதிரி சத்தம் வருமே. அம்மா அம்மா இது என்ன கடல் உள்வாங்கின மாதிரி சத்தம் வருதே நான் நினைச்சேன். ஆனா நீ அப்படி இருந்து நீ ஏமாத்தி இருக்க. ஒரு பச்சை பிள்ளைய ஒண்ணும் தெரியாத பிள்ளைய அம்மா புதியான கிளுகிளுப்பைய கொடுத்து நீ ஏமாத்தி வச்சிருக்க. ஏறுவட்ட மேலே நீ அப்படி நல்லா இல்லைன்னு சொல்லி தாண்டா இப்ப பாதாம்பால் கொடுத்து தெம்ப ஏத்துறோம். ஆமா சரி சரி சரி. எனக்கு எப்படி உனக்கு ஏத்துறியா இல்லையா? உனக்கு எனக்கும் ஏத்தணும். கவலைப்படாதடா. அடுத்த ரவுண்ட் அண்ணே ஏத்துறேன். அம்மா வை என்ன எது கூட்டிருக்க? அதனாலடா நான் பத்திரமா பின்னால வச்சிட்டேன். பத்திரமா பின்னாடி வச்சிரு. ஏன் அது என்ன பாதாம் பால்? உனக்கு நான் மில்க் ரொட்டியோட சேர்த்து தரேன். அண்ணே உனக்கு கொலக்கட்டை தரேன். நான் மில்க் ரொட்டி தந்தேனா எனக்கு அது தருவியா? அம்மா சரி எனக்கு தரதெல்லாம் சரிதான். நீங்க எனக்கு இங்க இருக்க உட்கார்ந்திருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீ தரணும்ல. அவ தர மாட்டியா? உனக்கு ஒன்னே தவிர யாருக்கும் தர மாட்டேன். ஏன் எங்க பத்திரல? ஐயோ பாவம் நீ உங்கள நம்மளுக்காண்டி தானே நீ உட்கார்ந்திருக்காங்க. அம்மா உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். உனக்கு குக்குரை வேணுமா? சரி 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 தரேன். கை நீட்டி வச்ச குத்தி என்ன பண்ணோட பேர் எழுதி. நீ கை நீட்டி பச்சை குத்தி உங்கள மனோட. கை நீட்டி பச்சை குத்தி என்ன பண்ணோட பேர் எழுதி. என்ன சரியா இருந்தா என்ன சரியா இருந்தா. பொங்குயிலே அப்படி இருக்கட்டும். எனக்கு ஒன்றும் அடி 10:30 மணி தெரியலனே. தங்கச்சி அவருக்கு கரெக்டா இருக்கு. சொல்லுனே. அண்ணே சொல்றதை கேளு. சொல்லு. இப்ப போட்ட குத்தலாம் சாதா குத்து. சரி. முந்தா நாள் நைட்டு 1 மணிக்கு ஆமா மொட்டை மாடியில அந்த ஆட்டத்தை போடுற போட்ல பெட்டிக்கார் மல்லாந்து கிடக்கணும். ஏய் மொட்டை மாடியில 1 மணிக்கு மட்டும் பாரு. நீ சொல்லிட்டு நான் சும்மா போடாம விட்டுறேனா? மொட்டை மாடியில 1 மணிக்கா சொல்லி கொடுத்தேன். ஆமா எங்க அண்ணனும் நானும் எப்ப பார்த்தாலும் இங்க எல்லாம் இருக்கிற டிஸ்டர்பன்ஸ் அதிகமா இருக்கும். அதனால ஆனா நைட் 1 மணிக்கு மொட்டை மாடியில எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அப்ப கூட ஆந்த அலறிச்சுல. அந்த மொட்டை மாடியே இப்ப ஓட்ட விழுந்து கிடக்கு. தண்ணி போக இடம்லாம். கவலைப்படாத அண்ணன் கிட்ட ஒரு மருந்து இருக்கு அதை வச்சு ஒட்டிடுவான். ஓகே. விரல் நீட்டி என்னனே பொம்பளை புள்ள எப்படி ஆடுது? அந்த புள்ள என்ன சொல்றா கேளுனே. நான் அங்க போய் ஆட வரா. அங்க ஆட சொல்லணும்னே. மூட் அப்செட் ஆகுதுனே. மூட் அப்செட் ஆகுது. அப்புறம் அந்த புள்ள மூத்திரத்தை பெஞ்சு
கொடுக்க நீ அடிப்ப பெரிய மனுஷன் எனக்கு மாதிரி மூடு வரும்படி அவர் அடிக்க சொல்லுங்க விடு தரளி இந்த ஆட்டம் சொல்லி கொடுக்கல எனக்கு இடுப்பே வலிச்சிருச்சு எப்படி இருந்துச்சு கரெக்டா அடிச்சிட்டேனா இல்ல தங்கச்சி ஆ திருப்பி அது போக ஆ நைட்டு 2:45 ஒரு ஆட்டம் சொல்லி அப்படியே மெதுவா போனோமே இந்த படிக்கட்ட சுத்தி அத போடுற ஒரு போடு இப்ப போடுறேன் பாரு இதோட பெட்டிக்காரன் க்ளோஸ்ரா அதோட க்ளோஸ் சார் அது தங்கப்பாண்டியனே குளுக்குறது அங்க வந்துச்சா இல்லையா வந்துருச்சா சரி என்ன தங்கச்சி தெரிச்சிருச்சா தெரிக்க விடலாமா அதானே பைக்கு வச்சு ஒட்டிரணும் நான் காட்ட மாட்டேன்பா ஏப்பா ஆஹா நான் காட்ட மாட்டேன் உனக்கு மட்டும் தான் காட்டுவேன் ஆமா ஆமா ஜோரு பெட்டிக்கார் வேற அதை உத்து உத்து பாக்குறாரு ஏ பாப்பாங்க எவரொட்டி கடிச்சு வச்சு ஓடிடுவாங்க வேணாம் உனக்கு வேணுமா டேய் அண்ணே அவருக்கு வேணாமா மஞ்சள் வெட்டி ஏத்திருக்காரு போக கூடாதுடா மஞ்ச வெட்டி கோலசாமி அதனால தான் நான் கருப்பு பேண்ட் போட்டு வெள்ளை வெட்டியா பாரு சாமிக்கு கட்டியிருக்காரா இங்கே எங்களுக்கு சொல்ல தெரியாதா வேலையை பாருப்பா சொல்றா இதே வேமா சொல்றா வாகைக்குளம் கிராமத்தின் சார்பாக இங்கே டான்ஸராக நடித்து கொண்டிருக்கும் பிரித்தியா அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது தங்கச்சி இன்னி நாளும் கட்டி குளி இனிமேல் நான் உனக்கு குடிக்கிற மாதிரி இனிமேல் நான் கட்டி தான் குளிப்பேன் நம்ம ஒரு துண்டா 2 பேரும் கட்டி குளிப்போம் நான் ஒரு முனைய கட்டிக்கிடுவேனா நீ ஒரு முனைய கட்டிக்கிடுவேன் என்னது ஆளுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு முனை ஏய்! பின்ன எப்ப பார்த்தாலும் அந்த நோக்கத்தை இருக்க பெரிய ராஸ்கல் அண்ணன் எப்ப பார்த்தாலடா ஓ, அம்மா ரொம்ப பூதியா பண்றான் அதனால தான் நான் ஆல் ரவுண்ட் பழகினேன் சரி இருக்கட்டும் இருந்தாலும் உங்களெல்லாம் பாக்குறப்ப எனக்கு வேற மாதிரி தோணுது இருந்தாலும் உங்க 4 பேர்த்தையும் தனித்தனியா ஒரு போட்டுட்டு ஆமா. அதுக்கு முன்னாடி எனக்கு பொன்னாடியை பத்தி கௌரவப்படுத்திய ஊர் பொதுமக்களுக்கு என் சார்பாகவும் மற்றும் எங்க அண்ணன் மசக்கலைஞர் சார்பாகவும் பால அப்புறம் முனியாடி மலக்கோ அப்படியே இல்லை ஆமா அப்புறம் தங்கப்பாண்டியன் சார்பாகவும் நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 சரி நான் சொல்றேன் கேளு ஒரே மணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா நல்லா இருக்காது ஆமா 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 அதனால கொஞ்சம் ரசம் மோர்லாம் வரை சாப்பிட்டு வரை போதும் அண்ணே அப்படிதான்டா இப்ப கறி சோற போட்டு நம்ம சாப்பிடுவோம் ஒரே மாதிரி சாப்பிட மாட்டேன் டிஃபரெண்டா சாப்பிடுவேன் டிஃபரன்ஸ் சாப்பிட எனக்கு தெரியும் ஏன்னா அப்பதான் டேஸ்ட் கிடைக்கும் எது பெஸ்டா இருக்கோ அதுல நின்னுக்கிறேன் சரி 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 இல்லனா ரிஜெக்ட் தான் நீனாச்சும் ஒரு தோட நின்றுக்கிற ஒரு அயக்கிய போய் இந்த இதை விட்டு அந்த இதை விட்டு தாப்பிக்கிட்டே இருக்கியா என்னைக்குதான் திருந்த போறானோ தெரியும் அபச்சாரம் அபச்சாரம் அவன் நடத்துற ஊராமே விபச்சாரம் அப்படியே பூனல போட்டபடியே ஐயர் காட்டபடியே போய் பேசுறாரு நடிப்பேன் ஆ. நம்பாத நான் நம்புவேனா நான் யாரு உன் தங்கச்சிடா தங்கச்சி என்னடா நான் வளர்த்த தங்கச்சி குழவி எங்கடி கொட்டுச்சு என்னது நான் உடத்த தங்கச்சி குழவி இதுல கொட்டுச்சுடா அப்படி சொல்லாத ஆடி புடுங்க முடியாது சரி 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 பழுவாம போகுமா பாசமுள்ள படியேறி படியேறு
மூத்திரத்தை பெய்யும். ஆமா நல்ல தம்பி கொடுக்க ஞாபகத்துல வச்சு. இதுக்கு மேல ஏதாச்சும் வாயை திறந்தாரு சேது பத்தே இவ்வளவு அமைதியா இருக்கு. ஆமா இவர் மட்டும் ஏன் ஊழ கராஸ் ஆயிட்டே இருக்காப்ல? இன்னொரு விஷயம்டா, ஆ கலகலன்னு பேசுறாரு கூட நம்பிடலாம். சரி ஊமையா இருக்க ஆளுங்க பல சொல்லி பார்த்துட்டு போயிரும். ஊமை ஊரை கெடுக்கும், பெரிச்சாளி வீட்டை கெடுக்கும். அது மாதிரி முடியாண்டி இல்லையே. ஏப்பா அப்ப கூட போப்பா. வேண்டாம் தங்கச்சி நம்ம உள்ளுக்க விடுவோமா? அதானே இதுவரை இப்ப என்ன சொன்னீங்க? என் தங்கச்சி என்னமா சொன்னாரு? நான் சொன்னேன் உள்ளுக்க விடுவோன்னு சொன்னேனே, அவரு அதுக்கு அவரு உள்ளுக்க விடுவோமான்னு கேக்குறாருனே. அப்ப எவ்வளவு மமதம். ஹலோ இங்க வாங்க, மிருதங்க வாசிக்க வந்தீங்கன்னா உங்க வேலையை மட்டும் பார்க்கணும். ஏயா உள்ளுக்க விடுவோமா? என்ன நக்கல் பண்ணிக்கிட்டுறியா? இது வரைக்கும் என் தங்கச்சி இருமா இரு லூசுடா, நான் பேசிட்டு இருக்கேன் அப்புறம் ஓஞ்சி பேசுறா. ஏய் இருங்க, ஒரு மிருதங்கக்காரு எப்படி நீங்க அப்படி சொல்லலாம்? இது வரைக்கும் என் தங்கச்சியை நான் கூட அப்படி உள்ள விடுறாங்க. பாவி எல்லாம் அண்ணனடா மானகட்டவனே, உன்னை கூட பிறந்தேன்னு சொல்றதுக்கு எனக்கு அப்படிதான் இருக்கு. நான் சொல்றேன் கேளுனே, இவங்கிட்ட நம்ம பேச்சு வாங்குறதுக்கு இந்த கோயில போய் சாமிக்கு முன்னாடி நின்று ஒரு 101 ரூபாயை முடிஞ்சு போட்டு சரி இன்னையில இருந்து நான் உனக்கு என்ன வேணும்? தங்கச்சி வேணும். இந்த நிமிஷத்துல இருந்து என்னடா வேணும்? என்ன வேணும்? பொண்டாட்டி வேணும். ஐ ஜாலி. நீ எனக்கு என்ன வேணும்? நான் வந்து உனக்கு புருஷன் வேணும். ஏய் கள்ள புருஷன் வேணும். புருஷன் வீட்ல இருக்க வழக்கு மதர் தடிப்பேன். சங்கடப்படுவான் வேணாம். ஆமா அதனால வேண்டாம். ஏன் அவன் பண்ணையில மட்டும் இனிக்குது, நாங்க பண்ணா கசக்குதா? சரி என்கிட்ட வேலை முடியா சரிதான், வாங்க வண்டியை உழுக்க விடுவோம். வாங்க வாங்க வாங்க. ஏய் இங்க ஓடியா.